விஸ்வேபியமகா நண்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக அதாவது பொருத்தம் ஒரு விவாதத்துக்கு முக்கியமானது என்னென்னா பொருத்தம் பார்க்குறது உண்டு. நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம செல்லுலேயே நம்ம பொருத்தம் நிறையா பார்த்துக்கிடணும். அதே போல் இந்த கல்யாணத்துக்குன்னு சொல்லி நிறைய தரகர்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வரன் தரகர் சொல்லுவாங்கள்ல, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த ஜாதகத்தை வச்சு இந்த நட்சத்திரத்தை எடுத்து பொருத்தம் பார்க்குறது தான் 10 பொருத்தம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பொருத்தம் பார்த்து முடிக்கிறது உண்டு. அப்புறம் சில பேர் சோதிடர்களையும் அணுகிறது உண்டு. அப்போது என்ன ஆகுதுன்னா, வெறும் 10 பொருத்தத்தை மாத்திரம் வச்சு விவாகம் ஆகிடுது. பின்னாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிரமப்படுறாங்க. சரியான வாழ்க்கை முறைகள் இல்லை. அப்போ என்ன அப்படின்னா, வெறும் பொருத்தத்தை மாத்திரம் வச்சு நாம் எடுத்துக்கலாமானா கூடாது. ஜாதகத்தை மெயினாக பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பெண் ஜாதகத்துலேயும் சரி, ஆண் ஜாதகத்துலேயும் சரி, இவங்க 2 பேருக்கும் இந்த லக்னம் எப்படி இருக்குன்னா 6, 8 குடைகள் அப்படின்னு வரக்கூடாது. ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துலேயும் ஆணுடைய ஜாதகத்துலேயும் 6வது அதாவது பையனுடைய ஜாதகத்தில் இருந்து அந்த பையனுடைய லக்கணத்தில் இருந்து பெண்ணுடைய லக்கணம் 8வதாகவோ அல்லது 6வது லக்கணமாக வரக்கூடாது. அதே போல் பெண்ணுடைய ஜாதகத்தில் இருந்து அந்த லக்கணத்தில் இருந்து ஆணுக்கு 6, 8 இந்த மாதிரி இடங்கள் வரக்கூடாது. அப்போ அந்த ஜாதகத்தை நாம் பொருத்தும் பொழுது 6, 8 லக்கணமாக பொருத்தும் பொழுதோ அல்லது உபயராசியை நாம் பொருத்தும் பொழுதோ, அதாவது ஆணுக்கும் உபயராசி பெண்ணுக்கும் உபயராசி இந்த மாதிரி ஜாதகத்தை பொருத்தும் பொழுதோ என்ன ஆகிறது அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கை பின்னாள்களில் ரொம்ப சிரமமாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒற்றுமை இல்லாமல் போயிடும். அந்த இணக்கம் இல்லாமல் போயிடும். இந்த வசியம் சொல்கிறல, பொருத்தத்தில் வசியம் இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் என்ன ஆகிறது அப்படின்னா வசியம் இருக்காது. காரணம் என்னென்னா, இப்போ நான் சொன்னேன்ல, இந்த 6, 8 குடையவன், அதே போல் உபயலக்கணம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்கணும். மேக்சிமம் சோதிடர்கள் பார்த்து தான் கொடுப்பாங்க. பட் என்னென்னா, நமக்குள்ள விருப்பம் இருக்கிறது, அதனால் பண்ணலாமா அப்படிங்கிறது அது தவிர்க்கக்கூடிய விஷயம் என்பதை சொல்லி இதோடு முடிச்சுக்கிறேன். நன்றி. சுவாகரம்.